ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கங்குவா படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்தை சூர்யா கேட்டு நடித்தாரா கேட்காம நடித்தாரா ஒன்றும் புரியல. பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை நடித்தாரான்னு தெரியல. இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நமக்கு வச்சு செஞ்சுருக்கிறாரு சிறுத்தை சிவா. இந்த படத்தை ஏன்டா நம்ம போய் பார்க்க போனோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. அந்தமாரி படம் இது. ரொம்ப காட்டுக்குள்ளே வச்சு நம்மளை செஞ்சு வச்சுருப்பாங்க. இது ரொம்ப மொக்க படம்னு நினச்சா அதை விட தாண்டி பெரிய மொக்க படமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் ரிசர்ச் சென்டர்லேருந்து தப்பிச்சு வந்துடுறான். அவன் தப்பிச்சு எப்படியோ கோவாவுக்கு வந்துடுறான். கோவாவில் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா, இந்த பிடிக்க முடியாத ஆளுங்களுக்கெல்லாம் ரிவார்டு கொடுத்துருப்பாங்களே போலீஸு, அந்தமாரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள போலீஸில் ஒப்படைக்கிறதா வேலை பார்க்குறாரு. இந்த சின்ன பையன் கரெக்டாக சூர்யாவை பார்த்துட்றான். சூர்யாவை பார்த்துட்டு என்னமோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவருக்கு கன்வே பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சூர்யா அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுருக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட மெயினான கதையே. இதில் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி ஏன் காமெடி பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அந்தமாரி சிரிப்பு வராத காமெடி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பல வருஷ ஸ்டோரி, இப்போ உள்ள ஸ்டோரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்டிகிட்ருக்குறாங்க. ஹீரோ 300 வருஷம் வாழ்கிற முதலையை கத்தியால் குத்தி வயிற்றெல்லாம் கிழிக்கிறாரு, முதலை சேர்த்துறது. ஆனால் ஹீரோவுக்கு எத்தனை கத்தி கூட்டு பார்த்தாலும் ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அந்தமாரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. காலகாலமாக தமிழ் சினிமாவில் நடக்கிற மாரி தான் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. ஹீரோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில படம்லாம் போயிட்டுருக்கும்போது தான் தெரியும் இந்த படம் மொக்க படமாக இருக்குன்ட்டு. ஆனால் கங்குவா படத்தை ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு இது செம மொக்க படம்னு. ஆனால் கடைசியில் சிறுத்தை சிவா சூர்யாவோட லைஃப்பையே முடிச்சு விட்டார் போல இருக்குது. சூர்யாவுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தை